ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். தாவேக அமைச்சரவையில் உள்ள மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சரவையில் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இல்லை அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரா, இல்லை முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு எல்லா சுதந்திரம் கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி மின்சாரத்துறையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அங்கங்கே பவர் கட்டு அது இதுன்னு நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் எல்லாம் இவர் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் ஒரு மூக்கு முன்னாடி நின்று மூக்கு நுழைக்க நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்ற பிரச்சனையில் பதில் சொல்ல வேண்டிய அறநிலைத்துறை அமைச்சரோட வேலை. ஆனால் இந்த முன்னாடி உட்காந்து தீபம் ஏற்றுற தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருந்தார். அதே கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நாங்கள் எங்கள் கோயிலை மேம்படுத்துறதுக்கு தான் அறநிலைத்துறைன்னு ஆரம்பித்து அதை உங்கள் கூட்ட கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்றதுக்கு உங்களுக்கு நாங்கள் உண்டியில் காசு போடல, நாங்கள் கோயிலுக்கு வரல. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லுங்க, நீங்கள் எங்கள் கையை வச்சு எங்கள் கண்ணா குத்துறவை எங்ககிட்டயே ஓட்டு வாங்கிட்டு எங்களையே திருப்பி அடிக்கிற வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கிறதா இந்துக்கள் நாங்கள் பார்க்குறோம். ஜேசி நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க, இந்துத்துவா கொள்கை நீங்கள் எப்போ கையில் எடுத்தீங்க, இப்போ எப்படி நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுதிலே நாங்கள் உங்களை உன்னிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திருவள்ளூருக்கு பாஜக இருக்கும்போது திருவள்ளூருக்கு காவியோட போட்டதே நீங்கள் தான். ஆனால் இன்றைக்கி எப்படி பெல்ட் அடித்து பேசுகிறீங்க அப்படிங்கிற எங்களுக்கு தெரியல. என்ன இன்றைக்கி அது கூட மதம் திருப்பரங்குன்றவங்க மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த சமூக வலைதளங்கள் நிறையா இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய மத தலைவர்களும் இஸ்லாம் கட்சி நடத்த தலைவர்களும் நிறைய பேர் பேட்டி கொடுத்து பார்த்துருந்தோம். அதில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க கோயில் அவங்க தீபமேத்தில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் யாரும் எதுக்கலைங்க தான் சொன்னாங்க. அதை ஊதி பெருசு பண்ணது திமுக அரசு. அவங்க ஓட்டு பேச்சுக்காக மக்களை ஏமாற்றணும், பிரிவினை தூண்டணும் அப்படிங்கிற அவங்க பண்ண அதே வேலை தான் இப்போ தாவேகா அரசு செய்தா, இல்லை தாவேகா அரசில் அமைச்சராக இருக்கிற நிர்மல்குமார் இந்த வேலையை செய்கிறார், தனிப்பட்ட முறையில் செய்கிறாரான்னு நமக்கு தெரியல. மேல்முறையீடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்துக்களுக்கு மனசு புண்படுற மாதிரி தான் இவர் நடந்திருக்கிறார். அது இவர் சொல்லியிருக்கலாம், கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி கோர்ட்டோட தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமியரும் அவங்க எதுக்கு போகிறதில்ல. இப்போ திருப்பரங்குன்ற மலைமையிலேயே இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணவே கிடையாது. முழுக்க அங்கே பிரச்சனை பண்ணது திமுகவுடைய கொத்தடிமைகள் தான். அவங்க தான் அங்கே பிரச்சனை பண்ணது. இன்னும் இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே பிரச்சனை பண்ணல. அதை நம்ம வெளிப்படையாகவே தெரியுது, நல்லாவே பார்க்குறோம். இப்போது நிர்மல்குமார் அவர் அது மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிகள் பண்ணின மதம் பிரச்சனை அரசியல்வாதிகள் பண்ணின வேலை அது. அதைத்து இப்போது நிர்மல்குமார் பண்ணி. ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை இப்போ அதாவது இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவர் முன்னேறிய வகுப்பிலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றிட்டு பிற்படுத்தப்பட்டோர் சர்டிஃபிகேட் கட்டுறதுக்கு கோர்ட்டு தரல. அது கோர்ட்டு தாசில்தார் தரல. அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டும் அவரோட மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. அது கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அது தனிமனிதன் பிரச்சனை. அதை அவன் தான் பார்த்துக்கணும். அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான், அவனுக்கு நீதி கிடைக்கலன்னா அவன் மேல்முறையீடு பண்ணுறது அவனோட பொறுப்பு, அது அவன் தான் பார்த்துக்கணும். ஆனால் நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் மேல்முறையீடுக்கு போவோம்னு. நான் கேட்குறேன், மக்கள் வரிப்பணம் தெரிஞ்சுதான். அப்படி நீங்கள் மேல்முறையீடுக்கு போனால் உங்கள் காசு இருக்குமில்ல, உங்கள் கை காசு, அதில் மேல்முறையீடு தனிமனிதன் பிரச்சனை. அது அவங்க பிரச்சனைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. இது அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை, அது தனிமனிதனோட பிரச்சனை. அதை அவன் பார்த்துக்குவான். அவன் கேஸ் போட்டிருக்கான், அவனை தள்ளுபடி ஆயிடுச்சு, அவன் பார்த்துக்குவான். நீங்கள் மேல்முறையீடுக்கு மக்களோட வரிப்பணத்தை வீணாக செலவிடுங்க. நீங்கள் யார்? உங்கள் பணம் எடுத்து செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கட்சி நிதி இருக்குமில்ல, அதை எடுத்து செலவு பண்ணுங்கள். இஸ்லாமியில் ஓட்டு வேணும், இஸ்லாமிய தாஜா பண்ணணும், அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் மக்கள் வரிப்பணத்தில் மேல்முறையீடு பண்ணுறது நீங்கள் அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இதெல்லாம் கேட்க ஆள் இல்லாதனால தான் உங்கள் சௌகரியத்துக்கு ஆடிட்டு இருக்கிறீங்க. இது ஆணவத்தின் உச்சமாக தெரியுது. உங்கள் விஜய் முதல்வர்கள் செஞ்சதே ஒரு ஆணவத்தின் உச்சமாக பார்க்குறோம். அதாவது டெல்லியில் ரெப்ரண்டிசிவ், தமிழ்நாட்டோட ரெப்ரண்டிசிவ் ஒரு கர்நாடகக்காரரை போட்டிருக்கிறாரு. அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் தேசியவாதிகளை யாரும் ஏற்றுக்குவோம், அதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆளு இல்லையா? அந்த மாதிரி திறமையான ஆளு இல்லையா? அந்த மாதிரி திறமையான ஆளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்காமல் கர்நாடகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? அதை நினைக்கிறேன். இதே கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்க அந்த மாதிரி உட்கார வச்சு அவங்க கர்நாடக மக்கள் ஒத்துக்குவாங்களா? ஆனால் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒரு முதல்வர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சோம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த எதிர்ப்பு குழுவும் மண்ணுமாக தான் உட்காந்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் தமிழக மக்கள் இப்படி மங்கி மழுங்கி மண்ணாங்கட்டியே கிடக்கிறாங்கன்னே ஒன்றுமே புரியல.
ஆளு ஓட்டு வாங்கி ஜெயிக்க வரைக்கும் அது இதுன்னு பேசுகிறீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் என்னென்னமோ அலுவல் பண்ணுறீங்க. மக்கள் எதையுமே கண்டுக்கிறதில்ல. மக்களோட மனநிலைமை என்ன? அதாவது என்ன சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றி தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழின்னு பேசுவாங்க. ஆனால் அது இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த இனம், அந்த தமிழ் இனம் இன்றைக்கி இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இது அரசியல்வாதிக்கு மக்கள் திருந்த வரைக்கும் உங்களையெல்லாம் யாருனாலையும் ஆசிக்க முடியாது. நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு அடிச்சுடுங்க. மக்கள் வரி பணத்தை எப்படிலாம் உங்கள் விஜய் அவர்கள் சொன்னார், மக்கள் வரி பணத்தை தொடவும் மாட்டேன், தொடர்களை விடவும் மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் மக்கள் வரி பணத்தை ஒரு தனி மனிதன் பிரச்சனைக்காக நீங்கள் ஓட்டு பிச்சைக்காக மக்களோட வரி பணத்தில் நீங்கள் மேல்முறைன்னு சொல்கிறீங்க செய்யுங்க. அடுத்து நீங்கள் 5 வருஷத்துக்கு அடித்து தூக்குங்க. 5 வருஷம் ஆட்சி நிற்க போகிற போக பார்த்து 5 வருஷம் ஆட்சி நடத்திக்கும் தான் தெரியுது. அடுத்த தடவை மக்களை சந்திக்க நீங்கள் கண்டிப்பாக வரணும். குறிப்பாக இந்துக்கள் வந்து இன்றைக்கி ஒரு 50% வந்து கொஞ்சம் மத விழிப்புணர்வு வந்துருச்சு. அது மக்கள் உங்களை தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துங்க, சந்தோஷமாகவும் இருந்துங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துங்க. வாழ்க பாரதம், வளர்க ஹிந்து ஒற்றுமை. ஜெய்ஹிந்த்.